வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முட்டை ஒரு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருளுங்க. தினசரி நம்மளுடைய உணவுகளில் முட்டையை நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அவித்த முட்டைகளாக, அதாவது பாயில்டு எக்காக முட்டைகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் உடனடியாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் உடனடியாக கிடைக்கும். நீங்கள் ஆம்லேட் போல கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்கள்லாம் முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கூடுமான வரைக்கும் அவித்த முட்டைகளாக முட்டையை சாப்பிட்றது நல்லது. அந்த மாதிரி நீங்க முட்டை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை திறன் மேம்பாடு அடைவதற்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் முட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்குங்க. ஸோ இது மாகுலர் திசு சிதைவை உங்களுக்கு தடுக்கும். அதாவது வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வை மங்குவது மற்றும் கண்புரை கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க இல்லையா, அந்த லூடின் ஜியாக்சாந்தின், இது எல்லாமே உங்களுக்கு தடுத்து நிறுத்திடும். புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது கண்கள் இந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம், அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் இந்த சூரிய கதிர்களால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக் கொள்வதற்கெல்லாமே முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளணுங்க. கோலின் அப்படின்ற ஊட்டச்சத்து முட்டையில் நிறைந்திருக்கு. இதுக்கு தான் இப்போ முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த கோலின் அப்படின்ற அந்த அரிய ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இதனால் நரம்பு மண்டலத்தை நம்ம சிறப்பாக இயக்கம் பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூளையினுடைய நரம்பு கடத்திகள் இருக்குங்க இல்லையா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதை நமக்கு சீராக இயக்குவதற்கு இந்த முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் அப்படின்ற ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம ஞாபக சக்தியையுமே பெற்றுக்கொள்ளலாம். நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் மூளை செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் கோலின் ரொம்ப ரொம்ப அவசியம். இது வயது முதிர்ந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மருதி நோய்களினுடைய தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறனோடு சேர்ந்து கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. இப்போ வயதானவர்கள் கூட தினமும் ஒரு அவித்த முட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா மறதி உங்களுக்கு முழுவதுமாக நீக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தப்படும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருந்துகிட்டே இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்களை பெற்றுக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீக்கிறதுக்கெல்லாமே அவித்த முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முட்டையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கூடும் அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க, பயப்படுவாங்க. ஆனால் முட்டை நம்மளுடைய உடம்புல ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ராலினுடைய அளவை மட்டும்தான் உயர்த்துமே தவிர எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை உயர்த்தாது. அந்த கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கு தான் நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளணும். இப்போ உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகப்படும் பொழுது அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு குறைக்கப்படும். இப்போ ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாததால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வழியாக போகும். இதனால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரான நிலையில் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதய துடிப்பு சீரான நிலையில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த விதமான இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்காது. அது எல்லாமே நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அப்போ நல்ல கொழுப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது தான் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளணும். எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதி பெறுவதற்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா அதில் விட்டமின் டி சத்து இருக்குது. இயற்கையாகவே விட்டமின் டி சத்து இருந்திருக்கக்கூடிய மிகச்சில உணவுப் பொருட்களில் முட்டையும் ஒன்று. ஸோ அது கால்சியத்தை உறிஞ்சி கொடுக்கும். இப்போ விட்டமின் டியினுடைய ஒரு பயனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து கால்சியம் சத்தை நம்மளுடைய உடல் உறிஞ்சுவதற்கே அந்த விட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அந்த விட்டமின் டி கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு கொடுக்கும். இதனால் எலும்பு தேய்மானத்தை நம்ம தடுத்து கொள்ளலாம். எலும்புகள் பலவீனம் அடைவதை தடுத்து பற்கள் மற்றும் நகங்களினுடைய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்துவிடும். குறிப்பாக
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பற்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவித்த முட்டைகள் வந்து உங்களுக்கு வலுப்படுத்துங்க. குறிப்பாக ஹை குவாலிட்டி புரோட்டீன் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குங்க இல்லையா முட்டை வந்து. ஸோ அதனால் இது உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொடுத்து எலும்புகளை மட்டும் இல்லாமல் தசைகளினுடைய வளர்ச்சியுமே ஆரோக்கியப்படுத்தும். ஸோ இதில் இருக்கக்கூடிய புரதம் தசைகளை வந்து வலுவாக்குறதுக்கும் சேதமடைந்த திசுக்களை பழுதுபாக்குறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலை வந்து வலிமைப்படுத்திவிடும். இப்போ வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய தசை இழைப்பு சார்கோபீனியாவெல்லாம் தடுத்து உடல் வலிமையை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு அவித்த முட்டை பெரிதும் உங்களுக்கு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கும். அப்போ தசைப்பிடிப்பு தசை வலி தசைகள் வந்து இறுக்கி போகிறது தளர்ந்து போகிறது இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நார்மலான லெவலில் தசை வளர்ச்சி சிறப்பான அளவில் இருக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டையை எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் முட்டையை எடுத்துக்கொண்டு அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.